ஹை 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவுனே சொல்லலாம். ஏன்னா 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு அஸ்திவாரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த 5 கிலோமீட்டர் ரன்னிங் அப்படிங்கிற மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணுற ப்ராசஸில் புதுசாக ரன்னிங் பண்ணக்கூடிய நம்மள பல பேர் வந்து நிறையா தவறுகளை வந்து செஞ்சுருவோம். அப்படி நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன, கரெக்டான முறையில் எப்படி நம்மளுடைய ரன்னிங் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 கிலோமீட்டர்ஸ் எப்படி ரன்னிங் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சொல்லப்போனால் நம்ம சேனலில் அதிகமாக போன வீடியோஸில் அந்த வீடியோவும் ஒன்று. அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி நம்ம ரன்னிங் பண்ணும்போது செய்யக்கூடிய 7 விதமான தவறுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தவறுகளை நம்ம கரெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளால் நம்மளுடைய ரன்னிங் கோல்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், எடுத்த உடனே ரொம்ப வேகமாக ஓடுறது. நம்மள நிறைய பேருக்கு ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே என்னமோ நம்ம உடனே போய் ஒலிம்பிக்கில் ஓடி தங்கப்பதக்கம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே வரும். இது புதுசாக ரன்னிங் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணுறது தான். ஸோ இந்த 7 மிஸ்டேக்குமே வந்து நானும் பண்ண மிஸ்டேக்ஸ் தான். ஸோ நான் கற்றுக்கிட்டதை தான் வந்து உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம எடுத்த உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸ் வந்து சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆயிரும். அப்படி ட்ரெயின் ஆகிறதுனால நம்ம சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுவோம். நம்மளால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி வந்து சுத்தமாக கம்மியாகி அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஓடவே முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அதனாலேயே வந்து ரன்னிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரன்னிங் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் டயர்ட் ஆகிடுறேன், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசில் வந்து ஒரு 4-5 செஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன்லையும் நம்ம இப்படி தான் டயர்ட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ நமக்கும் ரன்னிங் ஒத்து வராது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரன்னிங் வந்து கிவ் அப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜே வந்துடும். ஸோ எப்போ நீங்கள் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெடியாக உங்களுடைய ப்ராக்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் ரன்னிங் ஓடும்போது உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு 3லேருந்து ஒரு 5 வார்த்தை கண்டினியூஸாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ப்ரீத் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஸ்பீடில் ஓடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களால் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசவே முடியல அல்லது 1-2 வார்த்தை பேசும்போது உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லெவலுக்கு மேலே ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஓடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரன்னிங் கோல்ஸை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக நெருங்கிடலாம். ரெண்டாவது மிஸ்டேக், வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் வந்து நம்மள நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவோம். ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அப்படி ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய மசிலில் நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம ஒரு லோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசிலில் சீக்கிரமாகவே வந்து இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் ரன்னிங் பண்ணாலும் ரன்னிங்க்கு தேவையான எல்லா மசில்ஸையும் வந்து குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பரான முறையில் நீங்கள் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ரன்னிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்கள் ரன்னிங்க்கு எந்தெந்த மசில்லாம் யூஸ் ஆச்சோ அந்த மசில்ஸ் வந்து நம்ம கரெக்டான முறையில் கூல் டவுன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் கூல் டவுன் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து லாக்டிக் ஆசிட் வந்து ஸ்டோர் ஆகி அடுத்து ஒரு 3-4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மசில்ஸ் எல்லாமே பெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களால் கரெக்டான முறையில் அடுத்தடுத்த ஒர்க் அவுட்ஸை பண்ணவே முடியாது. ஸோ ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான வார்ம் அப், ரன்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பரான முறையில் கூல் டவுன், இது எண்டையுமே வந்து நீங்கள் கரெக்டான முறையில் பண்ணணும். எப்படி வார்ம் அப் பண்ணுறது, எப்படி கூல் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக 2 வீடியோ நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் இங்கே ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு கரெக்டான முறையில் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணுறது என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. மூணாவது, தப்பான ரன்னிங் ஷூ போட்டுட்டு ஓடுறது. இந்த ரன்னிங் ஷூ அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது ஒரு நார்மலான ஷூ போட்டுட்டு நம்ம ரன்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷூவால் நம்மளுடைய ரன்னிங்க்கு வந்து ஈடு கொடுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம ரன்னிங் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலையும் வந்து நம்ம ஒரு 80லேருந்து 90 ஸ்டெப் வந்து எடுத்து வைப்போம். இதுவே நம்ம 1 மணி நேரத்துக்கு பண்ணுறோம் அப்படின்னா 90 × 60 பார்த்துக்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டெப்பு ஒவ்வொரு காலையும் நம்ம எடுத்து வைக்கிறோம். ஸோ 5000 தடவைக்கு மேலே நம்ம 1 மணி நேரம் ரன்னிங் பண்ணும்போது நம்ம காலுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான லோடு வரும்போது அந்த லோடை கரெக்டான முறையில் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம பாடிக்கு அதை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நம்ம சரியான ரன்னிங் ஷூஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ரன்னிங் ஷூவை வந்து நீங்கள் கடைகளில் போய் உங்களுடைய கைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரொனேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காலுக்கு எந்த ஷூ சூட் ஆகுமோ அதை கடையில் நேரில் போய் ட்ரை பண்ணி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரன்னிங் ஷூக்கும் ஒரு லைஃப் இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 800 கிலோமீட்டர்ஸ் தான் ஒரு ரன்னிங் ஷூவோட லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரன்னிங் ஷூ வாங்கி கொஞ்சம் பழசாயிருச்சு அப்படின்னா அல்லது இந்த அளவுக்கு நீங்கள் மைலேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்கள் ரன்னிங் ஷூவை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணுங்கள். அதுதான் உங்களை வந்து இன்ஜுரி வர்றதுலேருந்து பாதுகாக்கும். நாலாவது, நம்ம ரன்னிங்கில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் வந்து டெய்லி ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம மசில்ஸ் வந்து எந்த அளவுக்கு லோட் ஆகுதோ அந்த மசில் எல்லாமே கரெக்டான முறையில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம ப்ராப்பரான முறையில் டைம் கொடுக்கணும்.
இன்னொன்று, நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு எந்தெந்த மசில்ஸ் தேவையாகுதோ அந்த மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி அந்த மசில் ஸ்ட்ராங் ஆனால் தான் நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு அந்த மசில்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பரான முறையில் சப்போர்ட் பண்ணும். ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 3 அதிகபட்சம் ஒரு 4 நாள் வந்து நீங்கள் ரன்னிங் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து கம்பல்சரியாக நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். மினிமம் ஒரு நாளாவது நம்ம பாடிக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து புதுசாக வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வாரத்துக்கு ஒரு 3 நாள் மட்டும் ஓடுங்க. 2 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள். 2 நாள் வந்து கம்பல்சரி ரெஸ்ட் கொடுங்க. அதே மாதிரி இந்த 2 ரெஸ்ட் டேக்கு நடுவில் ஒரு 3 நாள் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் மண்டே ரன்னிங் பண்ணுறீங்க, டியூஸ்டே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க, வெனஸ்டே ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ஸ்டே வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் விடுங்க. அதே மாதிரி ஃப்ரைடே மறுபடியும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்கள், சாட்டர்டே கொஞ்சம் லாங் ரன் பண்ணுங்கள், சண்டே மறுபடியும் உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க. இப்படி நம்ம ப்ராப்பரான முறையில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி ப்ராப்பரான முறையில் மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு டைம் கொடுத்தா தான் நம்மளால் நம்மளுடைய ரன்னிங் கோல்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஜுரி வராமல் ரொம்ப நாளைக்கு ரன்னிங் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான முறையில் ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். 5வது, நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய ரன்னிங் ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நம்ம பாஸ்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் நம்மளுடைய ஃபார்ம் வந்து தப்பாக வச்சுக்கிட்டு நம்ம ரன்னிங் பண்ணுறோம் அப்படின்னா அதனால நமக்கு வந்து ப்ராக்ரஸ் கிடைக்காது, இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா. ஸோ நம்ம ரன்னிங் பண்ண வேண்டியது கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய பாடி அப்பர் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதில் நிறைய பேர் ரன்னிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தலையை தொங்க போட்டு ரன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஒரு 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 விரல் நம்ம காலர் போனில் வச்சோன்னா இந்த 3வது விரல் வந்து இந்த நாடியை தொடுற மாதிரி இருக்கணும். அதை விட இந்த 3வது விரல் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி வந்து தொங்க போட்டு ஓடுறோன்னு அர்த்தம். அப்படி ஓடும்போது நம்மளால் ப்ராப்பரான முறையில் ப்ரீத்திங் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய அப்பர் பாடி வந்து ஸ்ட்ரைட்டாகவும் உங்களுடைய தலை வந்து கொஞ்சம் நேராகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2வது, நீங்கள் ரன்னிங் பண்ணும்போது நம்மளுடைய கைகள் இருக்குது பாருங்கள், நிறைய பேர் வந்து கைகளை வந்து இப்படி தொங்க போட்டு ஓடுவாங்க, அல்லது கையோட ஆங்கிள் வந்து இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு கேஷுவலாக வச்சுட்டு ஓடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்மளுடைய பைசிப்ஸுக்கும் நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கணும். இந்த 90 டிகிரி பொசிஷன்லேயே நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து நம்ம ரன்னிங் பண்ணும்போது கரெக்டான முறையில் நம்மளோட கை வந்து ஸ்விங் ஆகணும். அப்படி இல்லாமல் கையை வந்து குறுக்கி வச்சுக்கிட்டு ஓடினாலோ அல்லது கையை வந்து இப்படி தொங்க விட்டுட்டு ஓடினாலோ நம்மளால் வந்து கரெக்டான முறையில் நம்மளுடைய ரன்னிங் பாஸ்டரை மெயின்டைன் பண்ண முடியாது. அடுத்து நிறைய பேர் வந்து ஓவர் ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லாங்காக எடுத்து வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோ லேண்ட் ஆகாமல் நம்மளுடைய ஹீல் தான் வந்து லேண்ட் ஆகும். அதாவது நம்மளுடைய குதிங்கால் பகுதி லேண்ட் ஆகும். எப்போல்லாம் நம்மளுடைய குதிங்கால் பகுதி லேண்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்மளுடைய டிபியாலிஸ் மசில்ஸ், அதாவது நம்மளுடைய ஷின் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசிலில் வந்து அதிகப்படியான இம்பேக்ட் வரும். அதனால நமக்கு ஷின் ஸ்ப்ளிண்ட் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ஷின் ஸ்ப்ளிண்ட் வந்துருச்சு அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் 2லேருந்து 4 மாதம் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஸ்ட்ரைட் லென்த் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் என்ஷூர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ரன்னிங் கேடன்ஸில் நீங்கள் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஆப்டிமமான ரன்னிங் கேடன்ஸ் என்ன அப்படின்னா 180, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு நம்ம 180 ஸ்டெப் வச்சு ஓடணும். அதை தான் வந்து நம்ம கேடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்டெப்ஸ் வச்சு ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்ட்ரைட் லென்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் ஓடும்போது உங்களுடைய கால் வந்து உங்கள் இடுப்புக்கு கீழே லேண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக வந்து உங்களுடைய மிட் ஃபுட் வந்து லேண்ட் ஆகும். அப்படி இல்லாமல் உங்களுடைய ஹீல் எப்போல்லாம் லேண்ட் ஆகுதோ அப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க. 6வதாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங் போகும்போது நான் ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே இந்த 5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கை முடிச்சிடணும். என்னுடைய ஃப்ரெண்டு என் கூட தான் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணான், அவன் 5 கிலோமீட்டர்ஸ் வந்து 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டான், ஸோ நானும் வந்து அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ட்டு டைமை சேஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் பாடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய ஃபிட்னஸ் லெவலும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யாரோடையும் வந்து உங்களுடைய ரன்னிங் ப்ராக்ரஸ் வந்து என்றைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம டைமை சேஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல. நமக்கு அதனால் வந்து ஒலிம்பிக்கில் வந்து கோல்டு மெடல் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நம்மளுடைய ரன்னிங் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும். நம்மளுடைய ரன்னிங்கில் நமக்கு ப்ராக்ரஸ் கிடைக்குதா, நேற்று ஓடினதை விட இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பெட்டராக ஓடி இருக்கோமா, அல்லது போன மாதம் ஓடினதை விட இன்றைக்கி நம்ம டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மற்றவங்க இப்படி பண்ணாங்க, அல்லது வந்து சப் 35 கிலோமீட்டர்ஸ் நான் ஓடிட்டேன், அல்லது சப் 25 மினிட்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டேன் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகவோ அல்லது இந்த மாதிரி வேறு ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்னாலேயோ உங்கள் உடம்புக்கு வந்து தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கிறாதீங்க. உங்களால் கம்ஃபர்டபுளாக எந்த டைமில் பண்ண முடியுதோ அந்த டைமில் நீங்கள் ஓடினாலே போதும். நீங்கள் 1 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் ஓடினாலும் சரி, 1/4 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் ஓடினாலும் சரி, ஃபைனலாக நீங்கள் ஓட போகிறது அந்த 5 கிலோமீட்டர் தான். அதனால் நீங்கள் ஓடக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓடுங்க. டைமை மட்டும் என்றைக்கும் சேஸ் பண்ணி ஓடிடாதீங்க. ஃபைனலாக 7வதாக நம்ம பார்க்கக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நியூட்ரிஷனையும் ஹைட்ரேஷனையும் ரன்னிங் பண்ணுற நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு முன்னாடி
ஏதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸான உணவுகளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓடுறது நம்மளுடைய ரன்னிங்க்கு தேவையான எனர்ஜியை நமக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு 30 மினிட்ஸுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் அல்லது 4 பேரிச்சம்பழம் அல்லது ஓட்ஸை வந்து கொஞ்சம் பாலில் கலந்து சாப்பிட்றது, 4, 5 பாதாம் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ரன்னிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம காலை நேரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் வந்து நம்ம லைட்டாக வந்து தண்ணி குடிக்கிறது நல்லது. ஆனால் இதுவே ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டில் நம்ம ரன்னிங் பண்ணுறோம் அப்படின்னா 15 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளக கண்டிப்பாக நம்ம வந்து 1 ஒரு 2 மடக்கு வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ அதிகமாக வேர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த தண்ணியில் வந்து லைட்டாக எலக்ட்ரால் மிக்ஸ் பண்ணியோ அல்லது லைட்டாக வந்து நீங்கள் வந்து உப்பு கலந்தோ வந்து அந்த தண்ணி குடிங்க. இப்படி பண்ணுறது மூலிமா வேர்வை மூலிமா நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய உப்புகளை வந்து ஈடுகட்டுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ரன்னிங் பண்ணி முடித்த உடனே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து நிறையா சாப்பிடுங்க. ஏன்னா ரன்னிங்கில் உங்களுக்கு எந்தெந்த மசில்லாம் வந்து டேமேஜ் ஆச்சோ அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த மசில்ஸ் கரெக்டான முறையில் ரீக்ரோ பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ரன்னிங் பண்ணுற அன்னைக்கு அந்த நாள் பூராமும் வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2.5 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் மூலிமா உங்களால் உங்களுடைய ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் ரன்னை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரன்னிங்கில் ஆர்வம் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.